வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது டெல்லி பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு, மோடியுடன் பராசக்தி படக்குழுவினரும் பங்கேற்ற பொங்கல் விழா, விஜய் தேர்தலில் தனித்து நிற்கக்கூடாது தமிழிசை, மோடி அமித்ஷா தமிழகம் வந்தாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படாது ரகுபதி, பொங்கலை வைத்து அரசியல் செய்கிறதா திமுக பிஜேபி என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். எல் முருகன் அவர்களுடைய இல்லத்தில் டெல்லியில் இன்று பொங்கல் விழாவானது நடைபெற்றது. அதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவருடன் மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் மேக்வால் போன்றவரும் கலந்து கொண்டார்கள். அதேபோன்று தமிழகத்திலிருந்து திரைப்பட நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், சரத்குமார் உட்பட திரைப்பட நடிகர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். அதேபோன்று பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், அதேபோன்று மூத்த தலைவர்கள் அண்ணாமலை, தமிழிசை அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். இது பேசுபொருளாகி இருக்கிற காரணம் என்னவென்றால், இந்த பொங்கல் விழாவில் பராசக்தி திரைப்பட குழுவினர் பங்கு பெற்றது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பராசக்தி திரைப்படம் பற்றி நமக்கு தெரியும். நாம ஏற்கனவே ஒரு விவாத நிகழ்ச்சியை இதற்காக நடத்தியிருந்தோம். அது திமுக தரப்பிலிருந்து ரெட் ஜெயிண்ட் மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படம். குறிப்பாக அதிலுமே பல சர்ச்சைகள் எழுந்தது. திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் தற்போது தேர்தல் நேரத்தில் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து அந்த திரைப்படமானது எடுக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் தான் ஹிந்தியை தமிழகத்தில் திணித்தது, திமுக அதனை எதிர்த்தது என்பது போன்று சித்தரிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. இது கூட்டணிக்குள் ஏதாவது பிரச்சனைகள் விளைவிக்கக்கூடுமா என்ற வகையில் நாம் விவாதம் ஏற்கனவே நடத்தியிருந்தோம். இந்த விவாதமானது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த பராசக்தி திரைப்பட குழுவினர் இன்று நடைபெற்ற எல்முருகன் அவர்களது இல்லத்தில் நடைபெற்ற நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்ற அந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டதும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இது குறித்து இதில் கருத்து தெரிவிக்கும் பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதில் குறிப்பாக இந்த விஜய் அவர்கள் தேர்தலில் நிற்கும்போது அவர் தனித்து போட்டியிடக்கூடாது, கண்டிப்பாக அவர் கூட்டணியில் வர வேண்டும், வந்தால்தான் ஏதாவது ஒரு கூட்டணியில் வர வேண்டும், வந்தால்தான் அந்த வாக்குகள், அதாவது திமுகவின் ஆட்சியை நாம் அகற்ற முடியும், அதை அகற்றுவதற்கான எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு கூட்டணியில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் என்பது போன்ற கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் 23ஆம் தேதி வர இருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இன்றைய பேட்டியில். அவ்வாறாக மோடி அவர்கள் வந்தாலும் சரி, அமித்ஷா அவர்கள் வந்தாலும் சரி, தமிழகத்தில் அவர்களால் காலூன்ற முடியாது என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்களும் தெரிவித்திருந்தார். இவ்வாறாக இந்த பொங்கல் விழாவை மையப்படுத்தி இது ஒரு அரசியல் காய் நகர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் நடத்துகிறதா என்பதுதான் இன்றைய விவாத பொருள். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையம் விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் திரு நரேஷ்குமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு ஹரிஹரன் ராஜா அவர்களை வரவேற்போம். வணக்கம். என்னுடைய கேள்வியை ஹரிஹரன் உங்கள்கிட்ட துவங்குறேன். சொல்லுங்கள், இன்றைக்கி அதாவது இன்றைய பொங்கல் விழா நடைபெற்றது, நரேந்திர மோடி அவர்கள் பங்கு பெற்றது வருடம் நடைபெறக்கூடிய நிகழ்வாக தான் இருக்கிறது, புதிதாக ஒன்றுமில்லை. ஆனால் பராசக்தி திரைப்பட குழுவினர் இதில் பங்கேற்றது ஒரு சர்ச்சை பொருளாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பொங்கல் விழாவை மையப்படுத்தி ஒரு அரசியல் காய் நகர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதா இந்த பொங்கல் விழா? உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். நாளை தமிழகத்தில் பொங்கல். அந்த பொங்கல் திருநாள் எல்லாரும் வாழ்விலும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் பொங்கிட எனது வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிக்கிறேன். இன்னொன்று, மாண்புமிகு பாரத பிரதமர் மனித குலசாமி மோடிஜி அவர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடுறாரு. பார்க்கும்பொழுது அப்படியே மெய் சிறுக்கிற காட்சி. அவர் தமிழ் கற்றுக்கொள்ளலையே அப்படின்னு வேதனைப்பட்டு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி தமிழை கற்கவில்லை என்றாலும் அதை முயற்சித்து நமக்கெல்லாம் அவ்வளோ அழகாக நம்ம மொழியில் நமக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு பிரதமரை நம்ம பெற்றிருக்கிறோம். உள்ளபடியே தமிழராக, ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக நான் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் அவருக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னொன்று, டெல்லியில் நடந்த பொங்கல் விழாவை பார்க்கும் பொழுது மனம் மகிழ்கிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் பண்டிகைகளை கொண்டாடுறதா, இல்லைங்க இருக்க பிரச்சனைகளை பார்க்கிறதா, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தராத இந்த திமுகவை தோற்கடிக்க என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும். சமீபத்தில் இப்போ அந்த ஆசிரியர் சங்கம், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் போன்ற எல்லாரும் போராடி கொண்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதுதான். பொங்கல் செய்தியில் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு, நீங்கள் குறிப்பிட்ட அந்த அத்தனை தொழிலாளர்கள் போராட்டத்திற்கும் சரியான முறையில் தீர்வு காணப்படும் அப்படின்ற பொங்கல் செய்தியாக இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு.
அதுபோக இல்லாமல் ஆசிரியர்களுக்கு 15,000 சம்பளம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு அப்படின்ற அறிவிப்பு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் அப்படின்னு தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நன்றி வணக்கம் சொல்லி முடிச்சிருவோமா? எது ஒரு ஆசிரியர் இன்னைக்கு இறந்துருக்காருங்க. போராட முடியாத சூழ்நிலையில் இறக்கக்கூடிய விஷயங்கள் அளவுக்கு தள்ளுறாங்க இந்த ஆட்சியாளர்கள். வாக்குறுதி என்று சொல்லி வந்தது என்ன விஷயம்? இன்னைக்கு நீங்கள் கொடுக்குறோன்னு சொன்னது எந்த விஷயம்? இந்த நாடக கம்பெனி எதுக்கு இந்த வேலையை செய்யுது? நீ கொடுக்கக்கூடிய அந்த பிச்சை காசு எங்களுக்கு எதுக்கு? ஒரு ஊழியர்கள் இல்லைங்க, ஒரு ஊழியர்கள் வேலை செய்ய வரவங்க வேலையை நிரந்தரம் செய்ய தர சொல்லி சொல்றாங்க. அதை செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை. அதை விட்டுட்டு உனக்கு 1000 தரேன் 2000 தரேன் மக்களை 4.5 வருஷமா ஏமாத்துறது பத்தாதா? அந்த 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி எப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்க? அதே போலதான் திட்டமும் இருக்கும். ஆட்சிக்கு வரமாட்டோம் தெரிஞ்சு போவாத ஊருக்கு வழி தேடுகிறதா திமுக? பிஜேபி 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குறவங்களை நீங்க உருவாக்கிட்டீங்க. இல்லைங்க சார், தயவு செய்து அதற்கான பதிலை நான் சொல்றேன். நீங்க திசை திருப்பி திமுக கார மாதிரியே பண்ணாதீங்க. இல்ல ஒரு கேள்வியை கேட்டால் இல்ல ஐயா ஒரு விஷயம் இருங்க. அந்த வேலை வாய்ப்புகளில் குறைபாடுகள் இருந்தால் அது நிவர்த்தி செய்யப்படும். அதை நாங்க வாதம் பண்ணி நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஃபால்ஸ் டேட்டா திமுக போல கொடுக்க மாட்டோம். நான் கேட்பது, அடித்தட்டு மக்கள் இன்னைக்கு அடிபட்டு கிடக்கான். இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ரோட்டில் நிற்கிறாங்க. உங்க கனவை சொல்லுங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல எல்லா கனவையும் தலையெழுத்த பாத்தீங்களா? உலக வரலாற்றுல ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க 4.5 வருஷம் கனவா போச்சு இந்த ஆட்சி. வரக்கூடிய 2026 காணாம போகுது. அதுதான் விஷயம். முதலமைச்சர் ஒரு இடத்துல பேசுறாரு, நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. 2026 வாக்குறுதியா, முதல் வாக்குறுதி, உங்கள் கனவை நிறைவேற்றுவேன். ஏன் இப்ப சொன்னதுல என்ன ஆச்சு? அடுத்து அப்படியே வருவோம். உங்கள் கோரிக்கைகளை திட்டமாக உருவாக்குவேன். இதே கோரிக்கை தான் 2021 பொட்டி வாங்கி வச்சு கேட்டீங்க, என்ன ஆச்சு? அடுத்து வருவோம். உங்கள் எண்ணங்களுக்கு நான் உருவம் கொடுப்பேன். எது? இப்ப இந்த போராடக்கூடிய ஆளுகளை எண்ணத்தை அவங்களுடைய உள்ளத்துல கூட அதுக்கு நீங்க உருவம் கொடுத்துட்டீங்களா? அடித்து துன்புறுத்தி அரெஸ்ட் பண்ணி வண்டியில தரத்தரன்னு ஏத்தி, இதுதான் நீங்க உருவம் கொடுக்கிற லட்சணமா? அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உயர்த்துவேன். உங்ககிட்ட இருந்து அப்படி நடக்கும் இது? இதெல்லாம் யார் சொல்லணும்? என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரல, வர முயற்சிக்கிறோம். என்டிஏ கூட்டணி இதையெல்லாம் சொன்னால் மக்கள் ஏற்கலாம் கேட்கலாம் ஒரு லாஜிக் இருக்கு. நீ ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு இது போன்ற ஒரு வாதங்களை தொடர்ந்து வைத்து ஏமாத்துவது சரியா? தமிழகத்தில் உங்களுடைய வாதப்படி என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வருதுனாலும் அதிமுக தான் முதலமைச்சராக இருக்குன்றதை தெளிவா சொல்லிட்டீங்க. அதிமுக தான் தமிழகத்தை அதிகமாக ஆண்ட 32 ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட ஒரு கட்சி. அதன் மூலமாகவும் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் நிகழலையா? அப்போ நீங்க சொல்றது என்டிஏ சொல்வதற்கு என்ன தகுதி? அதாவது அதற்கான சரியான தகுதி அதுக்கு என்ன? மக்களுடைய மனநிலை என்னன்னா, மாற்றம் ஏற்படல அப்படின்னு சொல்லி இப்ப நீங்களா விவாதிக்கிறீங்க. மாற்றம் ஏற்படலாம் கூட பரவாயில்ல, நாங்கள் ஏமாற்றத்தை சந்திக்க தயாராலன்னு மக்கள் முடிவு பண்றாங்க. அப்ப எந்த வாதத்துக்கு வருவீங்க நீங்க? தொடர்ந்து 4.5 ஆண்டு காலமா ஏமாத்துகிற வேலை தாண்டி திமுக காரன் எதை செய்திருக்கான்னு சொல்லுங்க. ஒரே ஒரு திட்டத்தை யார் மேலேயும் பழி போடாம, யார் மேலேயும் குறை சொல்லாம ஒரு திட்டத்தை நிறைவேற்றிய காட்சியை பார்த்திருக்கீங்களா? அதனாலதான் மக்கள் எல்லாம் நீங்க வெகுண்டு எழுந்து வராங்க. இந்த புழுகுனி கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டிய நேரம் வந்திருந்தாங்க. தமிழ்நாடு மக்கள் நீங்க யோசிக்கிறாங்க, என்ன தவற கண்டுட்டீங்க? இன்னொன்னுங்க, மத்திய அரசை பழி சொல்லி, கடந்த அதிமுக ஆட்சியை பழி சொல்லி, நீ பழி சொல்லி நீ இப்ப டிராவல் பண்ண முடியுமா ஒரு ஆட்சியில? இது சாத்தியக்கூறான விஷயமா? உங்களுடன் ஸ்டாலின் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல, அவர் 4.5 ஆண்டு காலமா ஊழலுடன் ஸ்டாலின். கோபாலபுரத்தினுடைய விசிட்டிங் கார்டாக தமிழ்நாட்டை மாற்றியதை தாண்டி திமுக எதை செய்திருக்கிறது? மத்திய அரசு பணம் தரலன்னு சொல்லல, என்ன தவறு இருக்க முடியும்? ஒவ்வொரு வாட்டியும் உதாரணத்துக்கு சின்ன உதாரணம், நிதியமைச்சர் பதில் சொல்றாங்க. இல்ல, ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு பணம் வேணும்னா கூட முதலமைச்சரே போய் நின்று வலியுறுத்த வேண்டியிருக்கு. ஒரு கல்வித்தொகை வேணாலும் போய் வலியுறுத்த வேண்டியிருக்கு. ஏதாவது இயற்கை பேரிடர் நிகழ்ந்தாலும் அதற்கும் பணத்தை வலியுறுத்தி தான் கேட்க வேண்டியிருக்கு. மற்ற மாநிலங்களுக்கு உடனடியாக கொடுக்கக்கூடிய மத்திய அரசு தமிழகத்திற்கு மட்டும் புறக்கணிப்பு. எப்பவுமே நிதின்றது பாத்தீங்கன்னா, இந்த நிதி குடும்பம் நிதியை தாண்டி ஏதாவது கேட்டிருக்கா? மக்கள் உரிமை சார்ந்து நின்றுருக்கா அப்படின்ற கேள்விக்கு வாங்க. இன்னொன்று, மத்திய அரசு எல்லா நிதிகளையும் அப் டு டேட் கொடுத்துருக்கோம், ஜிஎஸ்டி நிலுவை இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்றுங்க, பேரிடர் என்று ஒன்று வரும்பொழுது, நான் ரொம்ப டாபிக் டிவேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். பேரிடர் என்று ஒன்று வந்தால் அதை கள ஆய்வு செய்து என்ன வந்திருக்குன்னு பார்த்த பிறகு தானே சார் கொடுக்க முடியும், சாங்ஷன் பண்ண முடியும். திமுக அதாவது கனவில் நினைக்க முடியாத பணத்தெல்லாம் கேட்பான். இவன் கொள்ளடிச்சதுல நம்ம அக்கௌண்டபிலிட்டி வச்சா நம்ம எப்படி பதில் சொல்றதுக்கு? சரி சரி. இப்போ இன்னொன்னுங்க, நிதியமைச்சர் மாண்புமிகு நிதியமைச்சர் பராசக்தி திரைப்பட குழுவினரை அங்க அழைத்ததன் நோக்கம் என்ன? இதற்கு பின்னணி என்ன? இதன் மூலமா என்ன செய்தி நீங்க சொல்ல விரும்புறீங்க? அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும், சிவகார்த்திகேயன் அவர்களை திமுக அம்பாக பயன்படுத்த விரும்பியது. பராசக்தி என்கிற படத்தை எடுத்துச்சு. அதில் உள்ள இருக்க கருவெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை வரக்கூடிய அளவு தான் அந்த படமே இருக்கு. உதயநிதி அண்ணனுக்கும் ஸ்டாலின் அண்ணனுக்கும் காங்கிரஸ் மேலே என்ன கோவம் தெரியல, நேரடியாக கூப்பிட்டு கூட்டணி விட்டு போங்கன்னு அவங்களே போயிருப்பாங்க.
தேவையில்லாம இந்தியை திணிச்சது அவங்க, அதை மீட்டு கொண்டு வந்தது நாங்க, தேவையில்லாத நரேட்டிவ். இது உண்மையாவே காங்கிரஸுக்கு எதிரான வேலையை திமுக செய்கிறது. இன்னொன்னுங்க, சிவகார்த்திகேயன் அண்ணன் மாண்புமிகு அமைச்சருடைய அழைப்பை ஏற்று அவர் செஞ்சிருக்கிறார். இதுல அரசியல்லாம் கிடையாது. இவங்க தாங்க திமுக காரங்க. பொங்கல்லையும் அரசியல், கோயில்லையும் அரசியல், வழிபாட்டிலையும் அரசியல், எல்லா இடத்துலையும் அரசியலா பார்க்கக்கூடியது அவர்கள். நாங்கள் மக்களை மக்களாக பார்ப்போம், திட்டத்தை திட்டமாக பார்ப்போம், விழாவை விழாவாக பார்ப்போம். அதனால திமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டில் ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ், ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணி மக்களை அப்படியே நேவிகேட் பண்ணி கொண்டு போகலான்னு நினைக்கிறாங்க. அந்த பகல் கனவு பலிக்காது. இன்னொன்று, மக்கள் ஒரு விஷயம் தெளிவாக இருக்காங்க. நான் பகல் திருடனை பார்த்திருக்கிறேன், இரவு திருடனை பார்த்திருக்கிறேன், முழு நேர திருடனை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி மக்கள் வெகுண்டெழுறாங்க. காரணம், திமுக காரன் 24 hours திருட்ட மட்டுமே ஒரு தனது கொள்கையாக வைத்துக் கொண்டு டிராவல் பண்றாங்க. கட்சி மேல இவ்வளவு ஒரு வார்த்தைகள் பிரயோகம் கவனமா இருக்கு. திமுக சார்பாக பதில் அளிக்கக்கூடிய இல்ல வரட்டும். நான் கிரவுண்ட்ல இல்லாததை சொல்லல, புனையப்பட்ட செய்தியை சொல்லல. மக்கள் எல்லாம் இன்னைக்கு அல்வால் படுறாங்க. ஒரு வெகுஜன மக்களின் பார்வையாக நான் பதிவு பண்ணேன். சரி, கண்டிப்பா நம்ம பேசுவோம். இன்னும் இதற்கு பதில் அளிப்பதற்கான, அவர் வந்தது பிறகு அதற்கான பதில்கள் நம்ம அவற்றை நம்ம கேட்டு வாங்கலாம். அதற்கு முன்னாடி இப்போ நம்ம நரேஷ், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. முதல் சுற்று கருத்துக்கள் இன்றைய பொங்கல் நிகழ்வு குறித்தும், குறிப்பாக தமிழிசை அவர்கள் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், உங்களை ஒரு இன்விடேஷன் பண்ணியிருக்காங்க கூட்டணிக்கு வர சொல்லி, அதை பற்றியும் உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஆக்சுவலா பாஜக தமிழக வெற்றி கழகத்துடைய வருகையை ஆவலா எதிர்பார்த்து டே 1ல இருந்தே காத்திருக்காங்க. இலவு காத்த கிளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாட்டையே ஆளுகின்ற ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு மாநிலத்துல இவங்க இருந்தாதான் எங்களால இந்த தேர்தலையே சந்திக்க முடியும்ன்ற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. இந்த கூட்டணிக்கு வாங்கன்னு அங்க மாநில தலைவர்ல இருந்து, முன்னாள் மாநில தலைவர்ல இருந்து எல்லோரும் வாய் திறந்து கேட்கக்கூடிய ஒரு நிலையில அந்த கூட்டணி வந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நாங்க மெகா கூட்டணி, நாங்க மிகப்பெரிய கூட்டணி, நாங்க ஆட்சி அமைக்க போற கூட்டணி எல்லாம் பேசினாலும் இவரை முன்னாடி எந்த அளவுக்கு ஏகலையும் பேசினாங்க, எந்த அளவுக்கு நையாண்டி பண்ணாங்க, இதெல்லாமே இருக்கு. நடிகர் அவர் இடுப்பு கிளி டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் இல்லையா அப்படின்லாம் முன்னாள் மாநில தலைவர் பேசினாரு. அப்படி பேசினவருக்கு இன்னைக்கு அவரு அந்த மாதிரியான ஒரு நடிகரா தெரியலையா? இல்ல, இப்ப கரூர் சம்பவம் நிகழ்ந்த போது முதல்ல ஆதரவு குரல் கொடுத்தது பிஜேபி தரப்புல தான், ஓகேங்களா? இன்னைக்கு காங்கிரஸுமே இந்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கு தொடர்ந்து உங்களுக்கு KS அழகிரி தொடங்கி, மாணிக் தாக்கூர் தொடங்கி தொடர்ந்து பல்வேறு குரல்கள் காங்கிரஸ்லேருந்து ஒலித்த வண்ணம் இருக்கிறது. இப்போ தேசிய கட்சிகள் ரெண்டுமே போட்டி போட்டுக்கொண்டு உங்களை கூட்டணி கூப்பிட்றாங்களா? இதெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நிகழ்ந்திருக்கா? உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இல்ல, இந்த ஒரு விஷயம் நான் கிளாரிட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன். கரூர் சம்பவத்துல தாவேகாவுக்கு ஆதரவாக யாரும் பேசுறாங்க. நடந்த சம்பவத்துல நடந்த அநீதிய தெளிவா முன்னாடி வச்சாங்க. அவங்க முதல் நாள் முன்னாடி வச்சாங்க. நாளப்போக்குல பாத்தீங்கன்னா தன்னுடைய கூட்டணிக்கு அழைக்கலாம், வருவாரு நம்ம ஆதரவு கொடுத்ததுனால அப்படின்னு நினைச்சாங்க. பட் ஆனா அவருடைய நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா இருக்காரு. நடந்த சம்பவத்துக்கு தவறு யார், அந்த தவறை நாங்க நீதிமன்றத்துல போய் பார்த்துட்டோம் சொல்லி தாவேகா அங்க போயிட்டாங்க. அங்க போனதற்கு பிறகு இந்த விசாரணை போய்கிட்டு இருக்கும்போது எந்த மாதிரியான நெரேட்டிவ் செட் பண்ணலாம் எல்லாமே நடக்குது. பாஜகவுல இவங்க போக போறாங்க, இவங்க பாஜக அவங்களுடைய வலைக்குள்ள இழுக்குது. இன்னைக்கு பாருங்க, விஜய் அவர்களுடைய கால் நடுங்கிடுச்சு, அவரை கிடுக்குப்பிடி போட்டு மறக்கிட்டாங்க, இப்படி எல்லாம் நம்ம செய்திகள்ல பாக்குறோம். ஆனா நடந்தது வேற. இல்ல, காங்கிரஸ் சார்பாக பார்த்தா பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோடங்கர் போன்றவர்கள் மூலமா சாத்வீகமான முறையில் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குன்ற தகவல் இருக்கு. அதே மாதிரி பிஜேபி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிஐ என்கொயரி, ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணாதது, இந்த மாதிரி ஒரு அதிரடி விஷயங்கள் மூலமாக ஒரு பேக்டோர் வழியாக ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான தகவல்கள் இருக்கு. இது ரெண்டு கட்சிகளுமே இணக்கமா வராங்களா? கண்டிப்பா இங்க இந்த 2026 தேர்தல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு புள்ளியை மட்டுமே நோக்கி எல்லா கூட்டணிகளும் எல்லா கட்சிகளும் இயங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது அவருடைய படம் வர்றதா இருந்தாலும் சரி, அவருக்கு எதிரான படம் வர்றதா இருந்தாலும் சரி, இல்ல இங்க சித்தாந்தம் ரீதியா ஒரு படம் நமக்கு சாதகமா அமையும் நினைச்சு திமுகவால ஒரு திணிக்கப்பட்ட ஒரு படம் தான் இன்னைக்கு பராசக்தின்னு பேசிக்கிறாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. ஆக்சுவலா நடந்த அந்த ஒரு சம்பவங்களை அப்படியே காட்டியிருந்தா கூட படம் ஓடி இருக்கும், அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க வேற ஏதோ சொல்ல அது வேற மாதிரி போயிடுச்சு, ஏன் இப்படி அவசர அவசரமா திணிக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்பதான் காங்கிரஸ்னர் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நடந்ததை நடக்காததை இவங்க திருச்சி எல்லாம் காட்டுறாங்க. இவங்களை ஹீரோ ஆக்குறதுக்கு எங்களை வில்லன் ஆக்குறாங்கன்ற மாதிரி காங்கிரஸ் ஒரு பக்கம் வெளியே போனது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம்பவம். அப்படின்னா இன்னைக்கு பொங்கல் விழால அன்எக்ஸ்பெக்டட், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, பராசக்தி குழு டெல்லி போய் அங்க பிரதமர் மோடி அவர்களோட இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ படங்கள்லாம் நடந்திருக்கு. அமரன் படம் எல்லாம் வெளியே வந்தது. அமரன் படம் வரும்போதே ஒரு சர்ச்சை எழுந்தது. அந்த படம் அந்த பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அந்த ஒரு ஃபேவரா இருக்காங்க அந்த படத்துல அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வந்தது. ஸோ இந்த படம் வரும்பொழுது இந்த
இந்த தரப்பு திராவிட தரப்புக்கு வந்து ஃபேவராக இருக்காரு சிவகார்த்திகேயன் பேச்சு வந்தது. இப்போ அதை வந்து பொய்ப்பிக்கிற விதமாக மறுபடியும் அந்த பேச்சுக்கள் அதிகமாக இருக்குது. பிஜேபி தரப்புல தான் அவர் ஆதரவாக இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல, இந்த 2 படங்களுமே பாருங்க, 2 கட்சிகளுக்கும் அவங்களுடைய கூட்டணி பேரத்துக்கு வந்து சரியா பயன்படுற மாதிரி மாறிடுச்சு அப்படின்ற எண்ணம் எனக்கு வருது. ஏன்னா வந்து ஜனநாயகனை எதிர்த்தது ஒரு அரசியல் அப்படின்னா பராசக்திக்கு சர்டிபிகேட் கொடுத்து இன்னைக்கு ஆதரிக்கிறது ஒரு ஒரு அரசியல் நிலைப்பாடுன்ற மாதிரிதான் நமக்கு தோணுது. அதே மாதிரி பராசக்திக்கும் இமீடியட்டா கிடைக்கலையே, அதுவும் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் பல கட்டுகளுக்கும் பிறகுதானே வந்திருக்கு, கிடைச்சிருக்கு. கட்டுகள்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் கிடைச்சிருக்கு. ஆனா கிடைச்சிருச்சுல, அவங்க வந்து ரிவ்யூ பெட்டிஷனுக்கு நாங்க போறோம், நீங்க வந்து ரிவ்யூ பெட்டிஷன் ப்ரொசீஜர் என்னவோ அதன்படி அத்தனை நாட்கள் கழிச்சுதான் ரிவ்யூ போகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கலையே. அவங்களுக்கு கட்டு கொடுத்து அவங்க கிட்ட நீங்க ஏன் ரிலீஸ் டேட்டை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கடைசி நேரத்துல ரிவ்யூ வந்தீங்கன்னா கேட்கல. இதெல்லாம் கேட்காம அவங்களுக்கு வந்திருக்கு. அதன் வெளிப்பாடாக அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ பாஜகவினர் கூப்பிட்டு அவங்களை வந்து பொங்கல் விழாவில கலந்துக்க வைக்கிறதெல்லாம் உண்மையிலேயே திமுகவை ஒரு பக்கம் வெறுப்பேற்றுறதுக்காகவும் காங்கிரஸை வெறுப்பேற்றுறதுக்காகவும் தான் வந்து நடத்தப்படுறதா நான் பாக்குறேன். அரசியல் விளையாட்டுன்னு பாத்தீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசாக்கி காங்கிரஸை திமுகவில் வந்து விலைக்கிறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பாஜக இருக்கு. பட் ஆனா காங்கிரஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இன்றைய காலகட்டத்துல கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவங்க மக்கள் ஆதரவு எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. எல்லா கட்சிகளிலுமே ஏன் வந்து விஜய் அவர்கள் வரணும், தாவேகா தங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்கன்னா, மக்கள் ஆதரவு பேராதரவா இங்க இருக்கு. இப்ப ரெண்டு தரப்பா பார்க்கப்படுது. காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சி, இந்தியாவை பல ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி. இது வந்து இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போனா அது திமுகவோட இருந்து தோல்வியை தழுவுறது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி புதிதான ஒரு கட்சி கூட சேர்ந்து வெற்றி பெற்றா கூட அவங்களுக்கு வந்து அது பெரிய அளவில் பேரை பெற்று தராது அப்படின்ற ஒரு கருத்துக்களும் தொடர்ந்து இருக்கு. அதில் கண்டிப்பாக அவங்க திமுக கூட்டணி தான் இருப்பாங்க அப்படின்ற பேச்சும் தொடர்ந்து இருக்கு. இல்ல, அது நம்ம இன்னும் வந்து இன்னும் 2-3 மாசங்கள் இருக்கு. நீங்க வந்து ஒன் டே இஸ் லாங்கர் எனப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நாள்ல கூட்டணிகள் மாறின கணக்கு, ஓவர் நைட்ல கூட்டணிகள் மாறின கணக்குலாம் நம்ம பார்த்திருக்கோம். அதை வந்து அந்த தலைமை எடுக்கும். கண்டிப்பா தேசிய கட்சி, தேசிய தலைமை தான் அந்த முடிவு எடுக்கும். இங்க மாநில தலைமைகள் என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்க, நிர்வாகிகள் என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்க, இதெல்லாம் தாண்டி நாங்க தேசிய தலைமை தான் வந்து பதில் சொல்லணும்னு சொன்னாலும், இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் இங்க தலைமை வந்து வேற மாதிரி மாறி இருக்கு. ஃபுல் சைலண்ட்ல போயிட்டாங்க. நேற்று ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. தமிழ்நாட்டுல திமுக தலைவர்கள் யாரையுமே சந்திக்கல. அவர் நேரடியாக வயநாட்டுக்கு போயிட்டார். இது எல்லாமே ஒரு சமிக்கை தான். அவங்களுடைய பார்கெனிங் கெபாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அந்த கூட்டணி கணக்குகளும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் கண்டிப்பா. முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன், அடுத்த சுற்றுலையும் விரிவாக பேசுவோம். தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது இப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்த பொங்கல் விழா நடத்தினது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அதிலேயும் ஒரு சிறிய ஒரு அரசியல் நகர்வு இருந்திருக்கிறது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. குறிப்பாக ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு, தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அமித்ஷா வந்தாலும் சரி, மோடி வந்தாலும் சரி, பாஜக இங்கு கால் ஊன்ற முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. எல்லாம் உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை சொல்லுங்க சார், இதெல்லாம் சேர்த்து. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, அதை போலவே அருண் கபரியல் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களும் வணக்கமும். அதாவது நீங்க பொங்கலை வச்சு பாரதிய ஜனதா கட்சி அரசியல் நடத்துகிறதான்னு சொன்னீங்க. அதுல ஒரு எதிர்மறையா ஒண்ணு சொன்னீங்கன்னா, செங்கலை வச்சு கடந்த காலத்துல அரசியல் பண்ணாங்க. அதாவது ஒண்ணுக்கு உதவாத, அதாவது ஆனா இன்னும் நீங்க எய்ம்ஸ் கட்டலையே. அவர் செங்கலை வச்சு நடந்தாலும் எய்ம்ஸ் இன்னைக்கு வரைக்கும் வரலையே. இன்னும் ஒரு விஷயம் கேளுங்க, அது நடந்துகிட்டு இருக்கு. வேலை ஒரு பெரும்பகுதி நடந்துருச்சு. ஒரு செங்கலை வச்சு அரசியல் நடத்தும் போது மனிதன் சாப்பிடறதுக்கான பொங்கலை வச்சு அரசியல் நடத்துறது தவறு இல்லை. அது தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளமாக இருக்கிற, இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழர் பண்டிகையாக கருதப்படுகிற எல்லா ஒட்டுமொத்த, அதாவது ஜாதி கடந்து மதம் கடந்து அனைவரும் தமிழர்களாக கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகையை வந்து பிரதமர் கொண்டாடி இருக்கிறார். அந்த வகையில் பிரதமருக்கு ஒரு தமிழராக நான் நன்றி செலுத்த விரும்புறேன். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க, அது ஒரு பேர் என்ன, சிவகார்த்திகேயனை அழைச்சு பொங்கலுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி தம்பி நரேஷ் அருமையா சொன்னாங்க. நீங்க திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கைன்னு கேட்டா, காங்கிரஸ நீங்க கூட்டணியில வச்சுக்கிட்டீங்கன்னா தொலைச்சு விடுவேன் அப்படிங்கிறத எச்சரிக்கையை விடுவதும், நாங்கள் காங்கிரஸை நிச்சயமா கழட்டி விட்டுருவோம், விஜயோட அவங்களை அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி திமுக ஒத்துக்கொள்வதற்குமான சமீட்சை தான் இந்த படக்குழுவை கூப்பிட்டது. ஏன்னு கேட்டா,
படக்குழு கூப்பிட்டா எல்லா படக்குழுவும் கூப்பிட்டுருக்கணும். ம், ம், ம். கூப்பிடல. அதுல சிவகார்த்திகேயனை அது ஜிவி பிரகாஷ் அழைச்சு, ஜிவி பிரகாஷ் எல்லாம் கூட நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குறுமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி தாழ்வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தரடி வெல்க, அந்த இதை சொல்லி அந்த பாடலை படிச்சாரு. அத பிரதமரும் மிக உருக்கத்தோடு ரசித்தார்கள். அதனால இதுல என்ன அரசியல்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே அரசியல் தான். நான் அடிக்கடி இந்த விவாதத்துல நீண்ட நாட்களாக நான் சொல்லி வர்றதுதான், இந்த அரசியல்ல வந்து கூட்டணிகள் உறுதிப்படுத்தப்படவில்லை. அது இப்போ அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தலைமையில என்டிஏ கூட்டணி என்பது கூட உறுதிப்படுத்தப்படலைங்கிறது என் கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபார்முலா அவர் எடப்பாடி பழனிசாமி சீட்டை ஷேர் பண்ணி முடிச்சாச்சுன்றாரு. நீங்க என்ன ஒரு உறுதிப்படுத்த இல்ல, நான் கொஞ்சம் அனுமதிக்கல. அதாவது இன்னும் கூட கூட்டணிகள் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு இன்னும் இடமாறு தோற்ற பிழைகள் நிறைய நடக்கும். டாக்டர் அன்புமணி அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்ய போறாங்க? அவங்க திமுகவை நோக்கி சென்னையை நோக்கி போகிறார்களா, அல்லது பனையூரை நோக்கி போகிறாரா, கோபாலபுரத்தை நோக்கி போகிறாரா ஐயா? பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வரக்கூடிய எல்லா கட்சியும் அணியா தான் இருக்கு. இப்ப அதிமுக பாத்தீங்கன்னா அது ஒரு 3ஆ பிரிஞ்சிருக்கு. வர பாமக வந்தாங்கன்னா அவங்க 2ஆ பிரிஞ்சிருக்காங்க. வர கட்சிகள்லாம் அணியா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய அளவுல ஒரு கன்சால்டேட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பாஜக? அதான் திமுக அணியும் அப்படியே ஜெல்லாகி இருக்கிறாங்க, பைண்டிங்கா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. திமுக இருந்து இன்னொன்னு அது இட எண்ணிக்கைகள்லாம் முடிவாகும் போது நிறைய கட்சிகள் வந்து வெளியே போறது, குறிப்பா அந்த ஆட்சியில் பங்கு கேட்டு காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்துறத நம்ம பார்க்க முடியுது. ஏன் நாளைக்கு விடுதலை சிறுத்தைகளே ஆட்சியில பங்கு கேட்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? ஒருவேளை ஐயா உள்ள வாராருன்னு வச்சுக்கிடுங்க, ஐயா திமுக கூட்டணிக்கு, ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தால் தேமுதிக என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. சிறிய கட்சிகள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, அவங்களுடைய எண்ணிக்கைகள் இடங்கள் எதுன்னு தெரியல. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இல்ல திமுக கூட்டணிக்குள்ள இவங்க வந்தாங்கன்னா விசிக முதல்ல அவங்க எப்படி அவங்க இடம் பெறுவாங்கன்ற கேள்வி வரும். அதுதான் நான் சொல்றேன். காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் வந்து திமுக எப்படி வந்து தொடருவார்கள், அல்லது பொது உடைமை இயக்கங்கள் வந்து அவங்களுடைய எண்ணிக்கைகள் கடந்த காலத்துல 6 சீட்டு கொடுத்தாங்க, அதை ஒத்துக்கிடுவாங்களா, இதெல்லாம் தெரியல. அது ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் வெளியே வர்றதுக்காக திரு விஜய் அவர்கள் மௌனம் சாதிக்கிறார் அப்படின்னு கூட நம்ம நினைக்க வேண்டாம். ஏன்னு கேட்டா இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா திரு விஜய் அவர்கள் ரகுபதி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதாவது மற்ற காங்கிரஸ் கட்சி கருத்து தெரிவிக்கிறாங்க, முதலமைச்சர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க, ஆனா விஜய் அவர்கள் கருத்து தெரிவிக்கல, இது அவருடைய பயத்தை தான் காட்டுது அப்படின்னு சொல்லி ரகுபதி இன்னைக்கு பேசியிருக்காரு, சட்ட அமைச்சர். திமுக அப்படித்தானே சொல்ல முடியும், திமுக அதுதானே சொல்லும். நீங்க 1980 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 40க்கு 38 இடத்துல ஜெயிச்சாங்க. மிகுந்த நம்பிக்கையோடு டாக்டர் கலைஞர் அவர்கள் ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெறித்து மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய பெரும்பான்மை ஆட்சியை கலைச்சிட்டு தான் டெல்லியில இருந்து வந்தாரு. அன்னைக்கு மிகுந்த நம்பிக்கையோடு நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாரு. 77 தோற்றோம், 80 ஆட்சிக்கு வந்துருவோம் நினைச்சு வந்தாரு. ஆனா விளைவு வேற மாதிரி இருந்தது. இல்ல ஒரே ஒரு செய்தியோட இன்னைக்கு ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்கு, அதனால யாரையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் தொடர்ந்து தனியாக நின்று 8.52 வாக்கு சதவீதம் பெற்றிருக்காரு சொன்னா அவர் மட்டும்தான் தன்னுடைய பலத்தை, சுய பலத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. எல்லாரும் கூட்டணியா சேர்ந்திருக்கோம். அதனால இன்னும் என்னென்னவோ அதிசயங்கள் நடப்பதற்கு கண்டிப்பா பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் சார். அடுத்து பேசலாம். இல்ல இப்ப சார் சொல்றாரு, தூத்துக்குடி செல்வம் சொல்றாரு, இன்னைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி இன்டாக்டா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்படின்றாரு. இன்னொன்னு, முதல்ல அமித்ஷா அவர்கள்லாம் முதல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து பேசும்போது ஆட்சியில் பங்குன்ற விஷயங்கள்லாம் பேசினாரு, சர்ச்சையை கிளப்பிச்சு. இன்னைக்கு அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை. குறிப்பாக அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விசிக வரைக்குமே வந்து ஆட்சியில் பங்குன்னு பேசுகிறாங்க. பாஜக வந்து டோட்டலாக அதிமுக அண்ணாமலையை மாற்றினதுலேருந்து ஒட்டுமொத்தமாக ஃபுல்லாக காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருக்கா, எப்படியாவது வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக. கடைசியாக சொன்ன வார்த்தை உண்மை. எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்த மக்களுக்கு நல்ல ஆட்சினா என்ன, நல்ல நிர்வாகம்னா என்ன அப்படின்றத காட்டணும், அப்படின்றத பறைசாட்டணுன்றதில் உறுதியாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சி.
இன்னொன்று அதிமுகவோட காம்ப்ரமைஸ். அதிமுக எது சொன்னாலும் ஓகே சொல்லும் பிஜேபி. இல்லை, அண்ணாமலை நீக்கினதே முக்கியமான ஒரு கருத்தாக தான் சொல்லப்படுது. இல்லை, அதாவது புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் அவர்கள் இன்றும் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு, முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறாரு. டெல்லியில் இன்னைக்கு கூட பொங்கல் விழாவில் முன்வரிசையில் இருக்கிறாரு. ஒரு கட்சி தேசிய கட்சின்னும் போது சில ஃபார்முலா சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். இன்டர்னல் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி சொல்ல முடியாது எதனால் ஏன்லாம். அண்ணாமலை அண்ணன் அவர்கள் என்னை ஒதுக்கினார்கள் என்று எங்கேயாவது சொல்லி பார்த்தீங்களா நீங்கள்? அப்படி எதுவும் கிடையாது. இன்னொன்று, ஏடிஎம்கேவும் பிஜேபி இன்டாக்டாக இன்னைக்கு கூட்டணியில் இருக்குது. அதை பற்றி யாரும் வருத்தப்பட வேண்டாம். இன்னொன்று, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் ஆட்சி அமைத்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்னன்றதை நீங்கள் பாருங்கள். முன்கூட்டியே பேசி சில விஷயங்கள் கசப்பாக போகக்கூடாதுன்றதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். ஒரு சின்ன இது தம்பி அதாவது தம்பி ஹரிகரன் ராஜா, அதாவது மும்பையில பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சாரம் செய்ததால் திரு அண்ணாமலை அவர்களை இங்க வந்தா காலை வெட்டுவேன் அப்படின்லாம் சொல்லி சிவசேனை சொல்லுது. சிவசேனாவுடைய அந்த தோழமை இயக்கமா இருக்கிற ராஜ் தாக்கரே சொல்றாரு. ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் கூட கண்டிக்கல. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கொதித்தெழக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள், தமிழ்நாட்டினுடைய தவ புதல்வர்கள் என்று சொல்லக்கூடியவங்க ஒருத்தரும் கண்டிக்கல. மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் மட்டும்தான் அதை கண்டிச்சிருக்கிறார். அதையும் நீங்க பதிவு பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்காக அண்ணாமலை அவர்களை நீக்கலன்னு சொல்லி தம்பி ராஜா ஹரிகரன் ராஜா ரொம்ப லாபகமா கடந்து போக வேண்டாம். ஒரு அதாவது புரியுது, அதுக்கான பதிலை கேட்டு வாங்கிடுவோம். கூட்டணி கட்சிக்காக தன்னுடைய கட்சி தலைவரை மாற்றிய ஒரே ஒரு பெரிய ஒரு கட்சி தவறு செய்தது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். சரி, ரைட், ஓகே. ஹரி அவருடைய நேரம், அவர் பதில் சொல்லுவார். அதுக்கு அதாவது அண்ணனுடைய ஆதங்கம் போல பல பேருக்கு அந்த இன்டர்னல் விஷயங்கள் புரியாம கோவப்படுறது இயல்புதான். இன்னொன்று, இந்த பிரச்சனையை, இந்த மும்பை நடந்த பிரச்சனையை பற்றி அங்க பேசிய தலைவர்கள் பேச்சை பற்றி யாரும் கண்டனம் தெரிவிக்கலன்னு அண்ணன் சொல்றாரு. எல்லாம் அவங்கவுங்க தரப்புல இருந்து கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. என்னை போன்ற கடைகோடி தொண்டர்களும் அந்த கண்டனம் தெரிவிக்கிறார். அது இல்லாமல் புரட்சி இளைஞர் அண்ணாமலையாரே பிரஸ் மீட்டை சந்திச்சு ஒரு சாதாரண ஏழை விவசாயி மகன் என்னை அவங்கெல்லாம் பேசக்கூடிய அளவில் இருக்கு, பரவாயில்ல, அதுவரை வாழ்த்துறேன், நான் மும்பைக்கு வரத்தான் போறேன், உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொல்லி தனக்கு வரக்கூடிய பிரச்சனையை, எப்படி இந்த நாட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனையை அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் அவர்கள் கோடிட்டு அதற்காக வாதிட்டு அதற்காக பேசி இன்னைக்கு இந்த அளவு பெயர் பெற்று புகழ் பெற்றிருக்கிறாரோ, அவருக்கு வந்த பிரச்சனையை முதல்ல அவரே அட்ரஸ் பண்ணி அதை தீர்த்துட்டாரு. சரி, இது ஒரு பிரச்சனையே இல்லை, நான் வரேன், நீ முடிஞ்சதை பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. தலைவர்கள் யாரும் அண்ணாமலை விட போறது இல்லை. காரணம், கட்சிக்கு ஒரு முக்கிய தூணாக அண்ணாமலை இருக்காரு. அவர் ஒரு ஃபேஸ் வேல்யூ தமிழ்நாட்டில் மாறி இருக்காருன்றது இந்த மாற்று கருத்து இல்ல. பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அந்த தலைவர்களும் சரி, ஒரு காலமும் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையுடைய புகழையோ அவருடைய வெளிச்சத்தையோ இருட்டடிப்பு செய்கிற வேலை எது கிடையாது. இளைஞர் நான் அவரை கோடிடும் போது புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் தான் சொல்றேன். என்றும் பெரிய மதிப்பு மரியாதை அண்ணாமலை அவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். ரகுபதி அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா, மோடி அமித்ஷா வந்து எத்தனை வாட்டி வந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னா, இதே மாதிரி மோடி அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் கடந்த தேர்தல்களில் பல முறை தமிழகத்திற்கு விஜயம் பண்ணிருக்காங்க. அப்படியே ஏதாவது ஒரு சீட் கூட கிடைக்கல. நல்ல கேள்வி. அப்படியே ரகுபதி கேட்கணும், பீகார் எலெக்ஷனுக்கு உங்க ஆள் போனாரே, அப்பா யார், நம்ம அப்பா போனாரு, அப்பா போனோட ஒன்னாவது ஜெயிச்சுதா? அதாவது பேசுறது 1000 பேசலாங்க. ஸ்டாலின் ஐயா போய் பிரச்சாரம் பண்ண நேரத்தை ஜெயிச்சிட்டாங்களா? சரி, இதை விட்டுருங்க. பெங்களூர் போனாரு பிரச்சாரத்துக்கு, எத்தனை ஜெயிச்சாரு? ஜெயிக்க வச்சாரு. அதாவதுங்க, உள்துறை அமைச்சரையும் பிரதமரையும் இவர்கள் குறை சொல்ல 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 மக்கள் மனதில் நீங்க இடம் பிடிக்கிறாங்க. சார், ஒரு ரெக்கார்டுன்றது ப்ரீவியஸ் ரெக்கார்டு. இப்ப திமுக கூட தான் ப்ரீவியஸ்ல இருந்து ஆட்சியில் இருக்காங்க. ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டாங்களா? நல்லதா செஞ்சுட்டாங்களா? என்ன அதே சாக்கடை ரெக்கார்டு, அதே சாக்கடை ரெக்கார்டு தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ரெக்கார்டு உங்களுக்கு தேவையா? கம்மிங் பேக் டு த டாபிக், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தடம் பதிக்க காத்து கொண்டிருக்கு. இன்னைக்கு தேசிய கட்சி அவங்க இந்தியை திணிச்சாங்க. மோடி ஐயா வந்து அவங்க நிதிகளை ஒழுங்காக கொடுக்க மாட்டாரு, பாரபட்சத்தோட பார்க்கிறாருன்னு சொல்லி இந்த நாடகத்தை திமுக அரங்கேற்றுகிறது. இது நாடக கூட்டம் என்று மக்கள் முடிவு செய்துட்டாங்க. நமது அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூகா பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். அதாவது இன்னைக்கு உங்களுடைய முதல் சுற்று கருத்தை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து முதல் சுற்றில் வந்து 2 பேர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை கூட்டணியிலேருந்து அவங்க எப்படியாவது வந்து வெளியேற்றணும் அப்படின்ற முயற்சியை தான் பாஜக எடுத்துகிட்டு இருக்கு. அதற்கு அச்சாரமாக தான் இப்போ இந்த பராசக்தி திரைப்படத்தில் உள்ளவங்களை அவங்க பொங்கல் விழாக்கு அழைச்சிருக்காங்க.
அதே மாதிரி நம்ம ராஜா அவர்கள் சொல்லும்போது, ஹரிஹரன் ராஜா சொல்லும்போது, தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் தமிழகத்தில் நடக்குது, திமுகவினர் எதையுமே கண்டுகொள்ளவில்லை, யாருடைய போராட்டங்களுக்கும் தீர்வில்லை, இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக மேலேயும் வச்சிருந்தாரு. ஒட்டுமொத்தமாக அந்த நம்ம தலைப்பு தொடர்பாகவும் இந்த விஷயங்களுக்கு பதில் சொல்கிற விதமாகவும் உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை சொல்லுங்கள். ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் வணக்கம். இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும், அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும். அதாவது என்னென்னா, பராசக்தி திரைப்பட குழுவை சார்ந்தவர்கள் இன்றைக்கு வந்து பொங்கல் விழா தில்லியில் கொண்டாடி இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக ஒன்றிய அரசுடைய நம்மளுடைய பிரதமர், பாரத பிரதமர் மோடி அவர்கள் முன்னால் நடக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி, ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனால் வந்து எல் முருகன் வந்து தொடர்ந்து அவர் இருக்கிற காலத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டு திரை நடிகைகளை அழைத்து கொண்டு போய் அங்கே அவர் ஒரு பொங்கல் விழா கொண்டாடுவது வாடிக்கையாக வைத்திருக்கிறார். சென்றாண்டு பார்த்தீங்கன்னா அக்யூசேஷன் வைக்கிறீங்களா இல்லை என்ன சொல்ல வரீங்க? இல்லை அது ஒரு இதுவாக வைக்கிறார். அவர் ஒரு நடிகை, ஒரு நடிகர்கள் இருந்தால் ஒரு பிரபலமாக அந்த பொங்கல் விழா பேசப்படும், தமிழ்நாட்டிலேருந்து அழைச்சிட்டு போனால் அப்படி பேசப்படும், அந்த ஒரு விளம்பரத்துக்காக அவர் செய்கிறார். சென்ற முறை மீனா போயிருந்தாங்க, கலா மாஸ்டர் போயிருந்தாங்க, இப்படி போயிருந்தாங்க. அவங்க வந்து பாஜக கார் கிடையாது, மீனா வந்து திமுக கார் கிடையாது, கலா மாஸ்டர் வந்து அதிமுக கார் கிடையாது, அவங்க ஒன்றும் விடுதலை சிறுத்தைகள் ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு நடிகை, தமிழ் நடிகையில் ஒரு செலிப்ரேஷன் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதே கண்ணோட்டத்தில் அதே பார்வையோடு தான் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அதை சார்ந்து இருக்கிற திரைத்துறையில் அந்த படத்தில் போட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக தான் கூப்பிட்டுருப்பாங்க. இதில் ஒரு பிளானிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்றும் அரசியல் படுத்தலாம். அதை எல் முருகன் பாஜக சார்ந்தவர்களை அரசியல் படுத்திக்கலாம். அதை பராசக்தி படத்தை எடுத்திருக்கிறாரு, அண்ணா பேசியிருக்கிறார், தமிழ் தேசியம் பேசியிருக்கிறார். இவ்வளோ நடிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்த வாட்டி கரெக்டாக இவங்க 2 பேரையும் கூப்பிட வேண்டிய காரணம் என்ன அப்படின்றது பேமெண்ட் சார். அவர் ஒரு நடிகர், சரி, சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர், அவர் ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி. நான் கூப்பிட்டாலும் வருவார், நீங்கள் கூப்பிட்டாலும் வருவார். அந்த பார்வை தான் அவங்கள நீங்கள் பார்க்கணும். இதில் அரசியல் பார்க்குற பார்வை முற்றிலும் தவறானது. அப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்கன்னா அவங்க அறியாமையில் உழல்கிறார்கள் என்ற பொருளாக மாறும். என் பார்வை அதுதான். அவர் ஒரு நடிகர், கூப்பிட்டுருக்கலாம், வேற அஜித்தை கூப்பிட்டுருக்கலாம். இல்ல சார், இல்ல தம்பி சார் நீங்க வந்து அதை வந்து நீங்க பிஜேபியில் இருக்கிறீங்க, நீங்க எல் முருகனுக்கு கேட்டு ஏன்பா நீ அஜித்தை கூப்பிடல, நீங்க ஏன் வந்து ரஜினி சாரை கூப்பிடல, நீங்க ஏன் வந்து அமிதாப் பச்சனை கூப்பிடல, நீங்க ஏன் சல்மான் கானை கூப்பிடல அப்படின்னு நீங்க கேட்கலாம். தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனா இவங்க ஒரு செலிபிரிட்டி, அவ்வளவுதான். செலிபிரிட்டி யார் வேணா கூப்பிடுறாங்களா இல்லையா? அவங்க உட்பட்டு போனாங்கன்னா போறாங்க, இல்லைன்னா இல்லை. இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே முதல் சுற்றுல நான் பேசும்போதே சொல்லியிருந்தேன், குறிப்பாக இந்த திரைப்படம் வந்து திமுக தரப்பால் எடுக்கப்பட்டிருக்கு, வெளியிடப்பட்டிருக்கு. அது காங்கிரஸ் கட்சி தான் ஹிந்தியை தமிழ்நாட்டில் திணிச்சது, திமுக அதை எதிர்த்தது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்திரா காந்தி மேம் பேசுகிற மாதிரியான ஒரு டைலாக் வேறு இருக்குது. நீங்கள் என்னதான் கையெழுத்து கடிதத்தை வந்து எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தாலும் அவங்களுக்கு நம்ம வந்து அதை பண்ணி கொடுக்கணுன்ற ஒன்றும் அவசியம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அந்த டயலாக கூட கட் பண்ணாம வச்சிருக்காங்க. சொல்றேன், அது நம்ம கண் முன்னே இருக்கிற ஒரு தகவல். சிவகார்த்திகேயன் பராசக்தின்னு ஒரு படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு. அடுத்த ப்ராசஸ் யார் கூப்பிட்டாலும் காந்திஜி அப்படின்னு நடிக்க சொன்னா நடிப்பாரு, இல்லை மோடிஜி அப்படின்னு நடிக்க சொன்னாலும் நடிப்பாரு. அவர் கால் ஷீட்டு கொடுத்து அதுக்கு ஒத்துக்கொண்டு அவர் நடிச்சாருன்னா ஓகே. அதில் என்ன டைலாக் அவர் பேச, அவரு நடிகர், சரி, அவர் வந்து ஒரு கலைஞர், அவரை நீங்க யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. அவருது பராசக்தின்னு ஒரு ப்ராஜெக்ட் சப்ஜெக்ட் முடிஞ்சு போயிடுச்சுங்க, படம் வந்துருச்சுங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அவர் கேரக்டர் இது வந்து ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பீகார் ஃபார்முலாவில் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அவங்க ஜெயிச்சாங்க அங்கே. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த முக்கியமாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி காங்கிரஸை பிரிச்சுட்டு தாவேக்காவை சில விஷயங்களால இணைச்சிட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டணி, பலமான கூட்டணியை வச்சு வெற்றி பெறலாம் அப்படின்னு என்ன கேட்குறேன்னா, பராசக்தி திரைப்படத்தினுடைய டீம் வந்து அங்கே போய் பொங்கல் விழா கொண்டாடுறதுனால அரசியல் மாற்றம் வந்துன்னு நினைக்கிறீங்களா? ஒரு அரசியல் அழுத்தம் அல்லது அரசியல் ஒரு விமர்சனம் வந்து சிவகார்த்திகேயனால அவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கா? சிவகார்த்திகேயனா இல்ல சார், இந்த படம் பேசுபொருளா இருக்கு. அந்த படம் சார்ந்த நபர்கள் 2 பேரும் முக்கியமான கதாபாத்திரங்கள். சிவகார்த்திகேயன் சொன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் தலைகீழா மாறி நம்புறீங்களா? நீங்க மறுபடியும் அதிலே விஷயத்துக்கு வரீங்க. சிவகார்த்திகேயன் இன்னைக்கு அந்த பராசக்தி திரைப்படத்தை நடிக்காம கூப்பிட்டு இதை பத்தி யாருமே பேச போறதே கிடையாது. இந்த திரைப்படம் அரசியல் பேசக்கூடிய ஒரு திரைப்படமா இருக்கு. குறிப்பா ஹிந்தி எதிர்ப்பை பத்தி பேசக்கூடிய ஒரு திரைப்படம். அது காங்கிரஸுக்கு திமுகவுக்கு சின்ன சலசலப்பை ஏற்படுத்துற ஒரு பேச்சு இருக்கு. இந்த சூழ்நிலையில பிஜேபி அவங்களை கூப்பிடும் போது அந்த படத்துல ஒரு கருத்து வச்சுதான் நான் படம் பார்க்கல, ஒரு மீன்ஸ் ஒன்று பார்த்தேன். அதாவது இந்தி வாழ்க அப்படின்னு எழுதியிருப்பாங்களாம். அந்த இந்தி வாழ்கன்றதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற இந்திக்காரங்களாம் அந்த பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி கலவரத்தை பண்ணி ஏற்படுத்துவாங்களாம்.
அப்போது உடனே சொல்லுவாங்கன்னா அங்கே இந்தி வாழ்கன்னு தான் எழுதியிருக்குதுங்க, எதுங்க இங்கே கலவரம் அப்படின்னு கேட்குற ஒரு காட்சி பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போது அங்கே என்ன மாற்று கருத்து வருதுன்னா, தமிழாலே எழுதியிருந்தால் தப்பாக தான் வந்திருக்கு, தமிழே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி தான் அதில் காட்டியிருக்குதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு படம் வந்து நான் படம் பார்க்கல, ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இந்தி வாழ்க அப்படின்னு ஒரு எழுதி தமிழில் எழுதிஇருக்கிறது கூட புரிஞ்சு கொள்ள முடியாத நிலை தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது, நாங்கள்லாம் வந்து ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாமே. பொங்கல் விழா வைக்கிறோம், அதே நடிகர்கள் தான் அதே பிரச்சனையை சொன்னவங்க தான், அவங்கள வச்சு தான் நாங்கள் பொங்கல் விழா கொண்டாடுறோம். அந்த படத்துக்காக அந்த காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே மக்களுக்கான காட்சி அது கிடையாது, அது ஒரு புரிதலுக்காக இப்படி தோபார் யார் எந்த வசனத்தை பேசுகிறாரோ அவரே வந்து மோடிஜி கிட்ட வந்து பொங்கல் விழா கொண்டாடுற பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ ஏன் எடுத்துக்கூடாது? எடுத்துக்கூடாது. நல்ல விஷயம் தான், ஒரு பாசிட்டிவா பார்க்கலாமே, ஏன் தப்பா பார்க்கணும்? எதுக்கு அதில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒருத்தர் முரண் வளர்க்குறது பாருங்க. இங்கே நாங்கள் சொல்கிற அரசியல் தான் முரண் வளர்க்குறது. அரசியல் என்பது வேற. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரோ எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அண்ணன் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், வேறு யாருனா கூட இருக்கட்டும், அண்ணன் செல்வானை கூட வரட்டும், நம்மளுக்கு மகிழ்ச்சி, அதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசியல் அது முதலமைச்சராக வந்து அவர் என்ன செய்தார், என்ன செய்யலை, என்ன வாக்குறுதி கொடுத்தார், எந்த வாக்குறுதி விட்டுட்டார், அதை விமர்சனம் பண்றதை இங்க யாரும் பெரும்பாலான வாக்குறுதி விட்டுட்டாருன்றதை அவர் அதாவது முன்னவரி அதை யாரும் தனிநபர் விமர்சனம், அவங்க குடும்பத்தை விமர்சனம் செய்வது, அவர் எப்படி இருந்து வந்தார்ன்றது, அவர் எதுவா இருந்தார், ஒரே நிமிஷம் அந்த பார்வையில தான் வராங்க. ஒரே ஒரு செகண்ட் நரேஷ், என்ன குறுக்கீடு பண்ண சொல்லுங்க. அண்ணா பகலவன் அண்ணா, பொங்கல் வாழ்த்துக்கள்ண்ணே, இப்ப வந்திருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன டவுட்ண்ணே, அதுக்கு மட்டும் கிளாரிட்டி கொடுத்தீங்க நல்லா இருக்கும். ஒருவேளை இந்த பொங்கலுக்கு வர வேண்டிய 2 படங்கள்ல பராசக்தியை வராம விட்டு முடக்கிட்டு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி சர்டிபிகேட் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தா, அந்த படக்குழுல யாராவது ஒருத்தர் பாஜகவோட இந்த மாதிரி வந்து ஒரு பொங்கலை கொண்டாட போயிருந்தா, இந்நேரம் பாஜக பெற்ற மூத்த பிள்ளை விஜய் தான், தாவேகா தான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? இது அந்த நாங்க சொல்லிருப்போம். எப்படி சொல்றீங்க? அதாவது இருங்க வரேன். இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா, விஜயும் வந்து ஒரு நடிகர் தான். அந்த படத்தை ஜனநாயகன்ற படத்துல ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு கேரக்டர் பண்றாரு. அதுல அவர் எந்த மாதிரியான வீர வசனங்கள் பேசுறா, 100 பேரை பந்தாடலாம். ஆனா 100 பேர் கும்பலுக்கு ஒன்னா தெரிக்க ஓடி போயிடுவாரு, காணாம போயிடுவாரு. ஆனா அந்த படத்துல அந்த மாதிரி காட்சிப்படுத்தலாம், நடைமுறையில காட்சிப்படுத்த முடியாது, அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா விஜய் அவர்கள் போயிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இதே ரியாக்ஷன் தான் சொல்றேன். நான் அந்த படமே வரல, அது என்ன வசனம் பேசுறாரு, ஹைபோதெட்டிக்கலா கேக்குறாரு. அவர் கேட்கட்டும். அதாவது அவர் செலிபிரிட்டியா கூப்பிட்டு அவர் போனா அப்ப பேசலாம். அவர் செலிபிரிட்டியா போவாரா? முதல்ல அவரு நான் செலிபிரிட்டியா கூப்பிட வராரா கேளுங்க. நான் எங்க ஊருக்கு விஜய் செலிபிரிட்டியா கூப்பிடுறது இருக்க நான் இல்ல அதாவது ஒரு அமைச்சர்கள் அல்லது ஒரு பிரதமர் கூப்பிடுற நிகழ்வுகள் அப்படின்றது இப்ப தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கே தெரியும். கலைஞர் அவர்கள் கூப்பிட்டு அஜித் இது மாதிரி ஆட்களை வந்து தொடர்ந்து வர வைக்கும் போது, பெரிய நடிகர்களை வர வைக்கும் போது அஜித் வந்து கலைஞர் அவர்கள் முன்னாடியே வந்து குரல் எழுப்பினாரு, அதுக்கு ரஜினி கை தட்டினதை நம்ம பார்க்க முடியும். சோ அப்போ அரசியல் மட்டத்தில் கூப்பிடும்போது அவங்க போக வேண்டிய சூழல் வரும், மற்றவங்க கூப்பிடும்போது அவங்க வர வேண்டிய அரசியல் மத்தியில் நீங்க அஜித் சார் சொன்னதே வருவோம். நீங்க நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அஜித் சாரை கூப்பிட்டு அவர் கலைஞர் முன்னாடியே வந்து விமர்சனம் வச்சார், அதில் ரஜினி சார் கை தட்டினார், உண்மை. அவருக்கு அதில் உடன்பாடாமல் இருக்கலாம், தவிர்க்க முடியாத நான் வந்தேன்றதை அவர் பதிவு பண்ணியிருந்தார். இப்போ பராசக்தி ஆக்டர் இருக்கிறது, இப்போ தம்பி ஒருத்தர் சொன்னது போல வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனை, நாட்டை ஆள்றது ஒன்றிய அரசு, பாஜக அரசு. நாளைக்கு சிவகார்த்தியின் ஒரு படம் வந்தால் இதே சென்சார் போல் நமக்கு வந்து பின்னடைவு ஏற்படுத்துவாங்களோ, இப்போ போகாம விட்டா அப்படி நினச்சி போயிருந்தா, அப்படி போயிருந்தா புரியுது. அப்ப அந்த மாதிரி கூட போயிருக்கலாம்ல, ஒரு அரசு கொஞ்சம் இணக்கமா இருக்கலாம், அப்படி போயிருக்கலாம்ல, அப்படி போயிருக்கலாம்ல, அப்படி அதுதான் சொல்றேன், அப்படி போயிருக்கலாம்ல. அதை வச்சு நம்ம வந்து அரசியல் பேச முடியாது. சரி, அவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்கு, அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கு. அந்த ஃபியூச்சர் வந்து நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம்னாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவர் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவார், எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்ல மாட்டாரு, அப்படி சொல்லவும் முடியாது. ஆனா அவருடைய பிசினஸ் நோக்கத்துல தான் கலைஞர்கள் நடிகர்கள் அணுகுவார்கள் என்பது உண்மை. சரி, ஓகே சார். இப்போ விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்படுறது சொல்றீங்க நரேஷ்குமார். அதாவது இன்னைக்கு ஒன்றும் புதுசாக இன்னைக்கு வந்துடல, தலைவா தொடங்கி மெர்சல் தொடங்கி பல்வேறு படங்கள்லேயும் வந்து அவருக்கு வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதன் தொடர்ச்சியாக கூட இதை பார்க்கலாம். இப்போ பிஜேபி தான் அழுத்தம் கொடுக்குது, சிபிஐ மூலமாகவோ ஜனநாயகம் ரிலீஸ் இல்லாமலோ அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எப்படி தொடர்ந்து பதிவு பண்ண முடியும்? பொதுவாக எல்லா கட்சிகளும் அதை குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க.
இல்ல இந்த மாதிரி வந்து எந்த ஒரு படத்துக்கும் சென்சார் போர்டு இவ்வளவு ஆர்வமா உயர்நீதிமன்றத்திலயும் சரி உச்ச நீதிமன்றத்திலயும் சரி உடனே கேவியட் மனு வரைக்கும் போட்டு உடனடியாக சில மணித்துளிகள்ல வந்து ரியாக்ட் பண்ணி அதுக்கு ஸ்டே வாங்குற விஷயம் இவ்வளவு ரியாக்ட் பண்றாங்கல்ல இத்தனை நாட்களா, அதுக்கு உடனே வந்து ரிவ்யூக்கு அனுப்பி அது உடனே அப்ரூவல் வாங்கி உடனே கொடுத்தே இருக்கலாம். ஆக்சுவலா படக்குழு என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, சார் பொங்கல் சார் ஒரு திருவிழா, ஒரு 4 நாட்கள், முக்கியமா தமிழ்நாட்டுல 4-5 நாள், ஒரு வாரம் நம்ம வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நீண்ட ஒரு விழா அது. அதுல ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் பெருவாரியாக சினிமா நம்மளுடைய கலைத்துறை அப்படின்றத அதை வந்து ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒரு மனப்பான்மையுடையவர்கள். அதனாலதான் நம்ம வந்து மிகப்பெரிய விஷயத்துல நம்ம மிகப்பெரிய முதலீடுகளை சினிமா துறையில போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு துறை சார்ந்த ஒரு படம் வெளியே வரும் பொழுது இந்த மாதிரி விடுமுறை நாட்கள்ல மக்கள் அதிகமா வருவாங்க, லாபம் எடுக்கலாம். எல்லாமே இப்ப வந்து இன்ஜினியரிங் ஒரு துறை மாதிரி, டாக்டர்கள் ஒரு துறை மாதிரி, சினிமாவும் ஒரு துறை. அதுல பல கலைஞர்கள் பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் வேலை செய்யறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமும் இதுல இருக்கு. ஒரு ப்ரொடியூசர் போனார் அப்படின்னா பலருக்கும் வாழ்வாதாரம் இதுல பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக போய் நிற்கும் பொழுது என்னால பண்ண முடியும் ஆனா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிற ஒரு அதிகார ஒரு பான்மையா தான் இந்த ஒரு நிலைப்பாட்டை. இல்ல கண்டிப்பா இப்போ பகலவன் அவர்கள் சொல்லும்போது எல்லாத்தையுமே பாசிட்டிவாவே பார்க்கலாம், ஏன் இதெல்லாம் வந்து நெகட்டிவா பாக்குறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில அவருடைய பார்வை இருக்கு. அதை நீங்க பாத்துட்டு போறாமே. ஏற்கனவே நான் அது ஒரு ரீமேக் படம் தான், ஏதோ சில காட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுல வந்து சில அரசியல் காட்சிகள் வச்சிருக்கலாம். கண்டிப்பாக அடுத்த அரசியல் இருக்கக்கூடிய கடைசி படம் அரசியல் பேசப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் ஒரு லிமிட்ல இருந்திருக்கும். நீங்க எதெல்லாம் கட் பண்ணணும், எதெல்லாம் சென்சார் பண்ணணும், எதெல்லாம் சமூகத்துக்கு பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்களோ அதை கட் பண்ண சொல்லிருந்தீங்கன்னா முடிஞ்சு. ஆனா நீங்க கட் பண்ண சொல்லியும் அதை கட் பண்ணி ரீசப்மிட் பண்ணியும் நீங்க திரும்ப போய் நீங்க கோர்ட்ல நிக்கும் பொழுது இல்ல இப்ப இன்னொரு பேச்சு இருக்கு நரேஷ். அதாவது சாதாரணமா ஒரு இந்த படம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய பேக்கேஜ் இருக்காது. இதே பல சர்ச்சைகள் ஏற்படுத்தி வந்தா விஜய் அவர்களுக்கும் இந்த எலெக்ஷன் டயத்தில் ஒரு கண்டிப்பாக ஒரு வேல்யூ கிடைக்கும்னு அதுவே அவங்களே பிஜேபி கூட சேர்ந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் இதில் அடிபடுது. நீங்கள் அதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வேற மாதிரி பிஜேபியோட சேர்த்தாங்க, இப்போ இப்படி தோதா இருக்குன்றதுனால இப்படி ஒரு பிஜேபி கூட சேர்க்கிறாங்க. பிஜேபியோட இணக்கமா போற கட்சி தமிழக வெற்றி கழகம் கிடையாது. அந்த ஒரு நெரேட்டிவை இது வரைக்கும் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப வேற மாதிரி போகுதுன்னு பிஜேபி அழுத்தம் கொடுக்குறது பாக்குறீங்களா அப்படின்றாங்க. பிஜேபி கோட்டு கொடுத்த பாடையில தான் இவங்க போய்கிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப பிஜேபி வந்து உங்களை கூட்டணிக்குள்ள இழுக்கிறதுக்கு வளைக்கிறதுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குது அப்படின்றாங்க. ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு போய் இல்ல ரெண்டுமே போய் அதுதான் வந்து யதார்த்தமா இங்க புரியுது. இந்த படம் கண்டிப்பா ஒரே ஒரு நிமிஷம் பகலவன் குறிக்கிற வரும் நீங்க என்ன விசேஷம். அதாவது தம்பி வந்து எல்லாத்தையும் அரசியல் மையப்படுத்த சொல்றாரு. அதுக்குள்ள வந்து நம்ம வந்து அதுக்குள்ள அவ்வளோ பெரிய செய்தி இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரிய வரல. ஆனா எந்த கலைஞனுக்கும் இப்படி ஒரு நிலை வரக்கூடாதுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா அது பெரும் முதலீட்டில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். நீங்கள் வந்து விஜயை மட்டும் மையப்படுத்தி மற்ற உள்ள சக கலைஞர்களை, அதில் இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்களை, சில நடிகர்களை, அவருடைய வாழ்வாதாரத்தையும் பார்க்க வேண்டியிருக்குது. அதில் வந்து ஒரு கேரக்டரில் இப்போ சார் கூட நீங்கள் நடிக்கிறீங்க, ஒரு கேரக்டரில் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கும், ஒரே ஒரு வசனம் கூட இருக்கும். அந்த இடத்துல நான் பேச வேண்டியிருக்கும், விஜய் சார் அப்படி நின்று இருக்கலாம். அந்த இடத்துல அந்த வசனத்தை பேசுறதை பார்த்து எனக்கு அடுத்த ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அப்போ என்னுடைய வாய்ப்பும் அங்கே பறி போகுது. அப்போது சக கலைஞர்களை இங்கே வந்து நான் தமிழ்நாட்டு கலைஞர்களை பார்த்து, திரை நடிகர்களை பார்த்து கேட்குறேன், தயவு செய்து நீங்களாம் ஏன் மௌனம் காக்குறீங்க? இல்லை இப்போ குறிப்பாக அவர் சொன்ன கருத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இப்போ பிஜேபி வந்து தான் இந்த கோர்ட்ஸில் கூட இவ்வளோ சீக்கிரமாக எல்லா விஷயமும் நகர்த்துறாங்க அப்படின்னா அவங்களுடைய செயல் தான் பின்னணியில் இருக்கு. ஒரு அதிகார மையத்தில் இருக்கிற அரசியல் கட்சி யாரா இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு ஷேக் பண்ணி பார்க்கறது இன்னைக்கு நேற்று நடக்கல, இது தொடர்ச்சியா நடக்கிறது. அது ரஜினி சார் படத்துல இருந்து, கமல் சார் படத்துல இருந்து, அஜித் சார் படத்துல இருந்து, இப்படி திரைக்கலைஞர்களுக்கு அரசியல்வாதிகள் மூலமாக பின்னடைவை ஏற்படுத்துகிற நிலையும் அவர்களை வந்து ஷேக் பண்ணி பார்க்கிற ஒரு நிலைப்பாடும் தொடர்ந்து தான் இருக்கு. ஆனா அது விஜய் மட்டுமே அப்படி நினைக்கிறாங்க நினைக்கல. ஆனால் விஜய்க்கு வந்த நிலை நமக்கும் வரும் என்று சொல்லி சக கலைஞருக்கு கேட்காது ஏன்? கண்டிப்பா வேடிக்கை பார்க்கறாங்க. இல்ல கண்டிப்பா ஒரே நிமிஷம் தூத்துக்குடி செல்வம் சார், இப்போ பிஜேபி பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்திலையும் சரி ஒரு பேக்டோர் வழியா எப்படியாவது வந்து அரசியல் பண்ணணும், அதுக்கு என்னென்ன காய்கள் நகர்த்தணும். மற்ற கட்சிகள்லாம் தேர்தல் அறிவித்த பிறகு அவங்க வேலையை தொடங்கினா இவங்க தேர்தல் ரிசல்ட் வந்து அடுத்த தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க அமித்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த விஷயங்களை பார்க்குறீங்களா இல்லை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லண்ணே, பந்து யார் காலில் வந்தா கிடைச்சாலும் அடிச்சு பாக்குறது தான். நீங்க பந்து என் காலில் வருது அல்லது வாலிபால் விளையாடும் போது பந்து என்கிட்ட வருதுன்னா அதை நான் வந்து கோல் அடிக்கிறதுக்கு பாக்குறது இல்ல. நீங்க அப்படி கோல் அடிக்கிறது வந்து யூஸ் பண்ணக்கூடிய பால் எல்லாமே வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடிஸா இருக்கு. உங்க சார் சொன்ன மாதிரியான நீதித்துறையா இருக்கலாம், சிபிஐ இருக்கலாம், இடியா இருக்கலாம், எல்லா இண்டிபெண்டன்ட் பாடிஸையும் நீங்க ஃபுட்பாலா யூஸ் பண்றீங்களா அப்படின்றது தான் அவங்களோட கேள்வியா இருக்கு.
அனுமதிக்கணும். அதாவது 1977 மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் மிசாவுக்கு பிறகு நடந்த தேர்தலில் தோல்வி சந்தித்து 80ல ஆட்சிக்கு வந்தாங்க. 80ல ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? 17 மாநில அரசுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக, அதாவது காங்கிரஸ் அல்லாத மாநில அரசுகளை பாரதிய ஜனதா அன்றைக்கு இருந்த ஜனதா அரசாங்கத்தை கலைச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்த்தாங்க. இப்ப பிஜேபிக்கு அந்த வாய்ப்பு இல்ல, ஏன்னா பொம்மை அவர்களுடைய வழக்குக்கு பிறகு அதுக்கான சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு விட்டது. சோ அந்த வாய்ப்பு இல்ல. இல்லன்னா நீங்களும் கலைச்சிருப்பீங்க, பிஜேபியும் கலைச்சிருக்கலாம். இப்பவுமே என்னோட வேண்டுகோள் ஒண்ணு சொல்லட்டுமா? ஆர்டிகல் 355 பயன்படுத்தி அரசியல் சட்டத்தினுடைய 355வது பிரிவை பயன்படுத்தி தமிழ்நாட்டுல தேர்தலுக்கு முன்னால திமுக அரசை எது முடக்கி வைக்கணுங்கிறது என் கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஒவ்வொரு இடத்திலும் பணத்தை கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டாங்க சார், டம்ப் பண்ணி வச்சுட்டாங்க திமுக. அதனால என் தம்பி பகலவன் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க, நீங்க தமிழ் உணர்வாளர், தம்பி பகலவன் சார்ந்து இருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சார்ந்த இந்த விடுதலை சிறுத்தைகள் தமிழ் உணர்வாளர்கள், இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை ஒரு தமிழன், ஒரு தமிழ் மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அரசியல் தலைவர், அவரை ராஜ் தாக்கரே என்கிற ஒரு மத வெறியன் சிவசேனா கட்சியை சார்ந்தவன் காலை வெட்டுவான்னு சொல்றாங்க. முதல்ல திருமாவளவன் அவர்களிடத்துல இருந்து, மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் இருந்து அறிக்கை வந்திருக்கணும், முதலமைச்சர் இருந்து அறிக்கை வந்திருக்கணும், பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர்கிட்ட இருந்து அறிக்கை வந்திருக்கணும். ஒண்ணு வரல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது சந்தர்ப்பங்கள் தான், 4 முனை போட்டு தவிர்க்கவே முடியாது. தமிழ்நாட்டு அரசியல்ல அண்ணா திமுக தலைமையிலான ஒரு அணி, திமுக தலைமையிலான அணி, மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு அணி, அண்ணன் சீமான் தலைமையில ஒரு அணி, 4 அணிகள் தவிர்க்க முடியாது. இந்த அணியில என் அருமை தம்பி பகலவன் அவர்களை கூட ஒருவேளை என் கருத்தோடு ஒத்து பேசக்கூடிய காலம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன நடக்கும் என்ன செய்யுங்கிறதுலாம் 4 நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு பொங்கல், தை பிறக்க போகிறது. நாளையில் இருந்து பாருங்க, ஜனவரி மாசம் இறுதிக்குள்ள தை மாசம் நாளை பிறக்கிற தை முடிவதற்குள்ளாக மிகப்பெரிய மாற்றங்கள் வரும்ன்றீங்க. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். ஆச்சரியம் மட்டுமல்ல, அதிர்ச்சி, விவாதத்திற்குரிய செய்திகள், வேடிக்கையான செய்திகள் எல்லாம் அரசியல்ல பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். தூத்துக்குடி செல்வம் சார், உங்க நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணிருங்க. தூத்துக்குடி செல்வம் சார், உங்க நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணிருங்க. தலைப்பு அதான் சொல்றேன். அதனால நான் ஜனநாயகனை பொறுத்தவரையில, திரைப்பட துறையில, நீங்களும் திரைப்பட துறையில இருக்கிறவங்க, ஜனநாயகன் மிகப்பெரிய முதலீட்டில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். ஒரு ஆயிரக்கணக்கான கோடிகள் அதுல முதலீடு செய்திருக்கிறார்கள். அதுல இருக்கிற கலைஞர்களுடைய எதிர்கால வாழ்வு மையமா வச்சிருக்கிற படம். அதுல இருக்கிற இல்ல வேண்டாம், நான் அதுக்காக சொல்ல சுருக்கமா தான், டைரக்டர்ல இருந்து டெக்னீசியன்ஸ்ல இருந்து கோ ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாரும் சம்பந்தப்பட்ட அதுல தணிக்கைத்துறை இவ்வளவு கடுமை காட்டவே கூடாது சார். இதுல என்ன இருக்கு? தணிக்கைத்துறை அவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க, உடனே கேவியட் போடுறது. இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்களுடைய செல்வாக்கை மேலும் 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 உயர்த்துமே. சரி, கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி, நன்றி செல்வம் சார். சார், உங்களுடைய கருத்து, நிறைவு கருத்தையும் சேர்த்து பதிவு பண்ணுங்க. ஹரிஹரன் ராஜா. நிகழ்காலத்தை கெடுத்த ஒரு கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. அந்த நிகழ்காலத்தை கெடுத்த கட்சி நம்ம எதிர்காலத்தெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் மன்னிக்கணும், சாரி, ஒரே நிமிஷம் திருப்பி வரேன். நரேஷ், உங்களுடைய நிறைவு கருத்து. கண்டிப்பா இந்த பொங்கலை அரசியலுக்காக பாஜக பயன்படுத்துதா திமுக பாஜக அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா எல்லா சூழ்நிலைகளும் அண்ணா சொன்ன மாதிரி கிடைக்கிற பாலெல்லாம் பயன்படுத்துறாங்க அரசியலுக்காக. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்ளைல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கலாம், நீங்க எந்த அளவுக்கு இந்த பந்தை தண்ணிக்குள்ள அமுக்கணும் நினைக்கிறீங்களோ அது அவ்வளவு வீரியமா வெளியே வருது. இந்த பந்தை அமுக்க முடியாது. விஜய் அவர்களுடைய மக்கள் ஆதரவு மிகப்பெரிய அளவுல பெருகிட்டே தான் இருக்கு நாளுக்கு நாள். இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய தேர்தலா தமிழக வெற்றி கழகத்துக்கு அமைய போகுது. கண்டிப்பா. நன்றி நரேஷ்குமார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. நான் சொன்னது போல உங்கள் வருங்காலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு. இருந்த காலமே நீ இருண்ட காலமா இருக்கு. அதனால தமிழ்நாடு வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்றால் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறணும். என்டிஏ கூட்டணி கையில் தமிழ்நாடு வந்தால்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும்னு சொல்லி, இன்னொன்றுங்க, ஒரு கட்சி கலவர பாலிடிக்ஸ் பண்ணுது, இன்னொரு கட்சி கேரவன் பாலிடிக்ஸ் பண்ணுது. இந்த 2 கட்சி தேவையா இல்லை களத்தில் பாலிடிக்ஸ் செய்யக்கூடிய என்டிஏ கட்சி தேவையா அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணணும்.
கலவரம் செய்யக்கூடிய கட்சி எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். சாட்சாத் நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக. கேரவன் பாலிடிக்ஸ் செய்யக்கூடிய கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பிரதர் அவர்கள் விஜய் அவருடைய புகழ்ந்து தள்ளுறாரு. அவர் விஜய் அவருடைய கட்சி கேரவன் பாலிடிக்ஸ் செய்து கொண்டு இப்போ பாஜக இண்டிபெண்டன்ட் பாடிஸை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் பாடி, அட்டானமஸ் பாடி பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் பாஜக தான் செய்யுது, பாஜக தான் தூண்டுதுன்னு சொன்னா காங்கிரஸ் காலங்கள் இதே போல் நடந்துச்சு. அப்ப காங்கிரஸை பழி சொல்லலாமா? அதாவது இண்டிபெண்டன்ட் பாடி அதோடைய வேலை பார்க்குது. இட் இஸ் an autonomous institution. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்றாங்க. தலைப்பு தொடர்பாக நிறைவு கருத்து சொல்லி நிறைவு கருத்து என்னன்னா, இந்த திமுகவினுடைய நிறைவற்ற ஆட்சி, திமுகவினுடைய தொடர் குறைவான ஒரு மலிவான அரசு. அப்பா இன்னைக்கு என்ன ஐடியா பண்ணிருக்காருன்னா 3000 ரூபாய் அப்பா கொடுத்துட்டாரு. 20 லட்சம் மாணவர்களுக்கு அப்பா லேப்டாப் கொடுத்துருக்காரு. இந்த ரெண்டும் பார்த்தோன்னே ஐயோ எங்க அப்பாவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு மாணவர்கள்லாம் ஓடுவாங்க, இளைஞர்கள்லாம் ஓடுவாங்க, தாய்மார்கள்லாம் ஓடுவாங்கன்னு அப்பா நினைக்கிறாரு. ஓடுவோம், திமுக சின்னத்துக்கு எதிராக ஓடுவோம். என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். என்டிஏ கூட்டணி. நன்றி 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 சார். உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா ஒரே வரியில். அதாவது 3000 ரூபாய் பணம் கொடுத்ததால ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி நம்ம யாரும் சொல்லலை. ஏற்கனவே எதிர்கட்சிகள் சென்ற ஆண்டு நீங்கள் முறை பொங்கலுக்கு ஊக்கத்தொகை தரலை, அது பெரிய அரசியல் பண்ணாங்க. இப்போ 3000 ரூபாய் கொடுத்தா ஏன் கொடுத்தாங்க, தேர்தல் வந்துருச்சு அப்படி சொல்றாங்க. இப்ப ரெட்டை வேடம் போடுறது சொல்லுவீங்க 5000 கொடுங்க 100,000 கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க வருஷத்துக்கு 15 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னதை தரவே இல்லை. ரேஷன் கார்டுல 15 லட்சம் பணம் வரேன்னு சொன்னீங்க, அது வரவே இல்லை. அதெல்லாம் இருக்குல்ல. ஆனா யார் எப்படி பேசினாலும் நீங்கள் இப்படி பேசத்தான் தமிழ் மக்கள் தெளிவு பெறுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கிற கூட்டாட்சி மிக சிறப்பாக கூட்டணி ஆட்சின்னு அந்த கூட்டணி வைத்திருக்கிற தலைவர்கள் மிக தெளிவான தலைவர்கள், தமிழ் தேசியத்தில் ஊறிய தலைவர்கள். அந்த அளவுக்கு இல்ல அப்படி இல்ல, அது வேற மாதிரி பேச்சுவார்த்தை இல்ல. அதனால இப்போதைக்கு ஆமா அது இல்ல. அதனால ஆனா எங்களோட விருப்பம் கட்சி ஆளுங்கட்சியா வர வாய்ப்பு இல்ல. ஐ மீன் திமுக அதை மீறி நல்ல ஒரு பொறுப்பை கொடுக்கணும். நன்றி நன்றி நன்றி. ஒரே வரையில் முடிச்சிருங்க. அதாவது முதலமைச்சர் பதவின்றது யாரும் வேணாம்னு சொல்ல போறது கிடையாது. எங்க தலைவர் முதலமைச்சர் வருவார், அதனால நாங்கள் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம். நிச்சயம் இந்த மண்ணை ஆளுவார் என்றது எங்களுக்கு நிரந்தரமான உண்மை. நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. வணக்கம். மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.